ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உயிருள்ள உடல் டேஷ். உயிருள்ள உடல். உயிருள்ள உடல் எது? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுலையுமே தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் டேஷ். தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மாடு புல் மேய்ந்தது. மேய்ந்தது அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இறந்த காலம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ். நாளைக்கு அப்படின்னு வரும்போது அது எதிர்காலம். அப்போ என்ன வரும்? நடத்துவார். நாளை சிறு தேர்வு நடத்துவார். ஓகேவா? நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். அது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நேற்றே வந்துட்டான். அது இறந்த காலம் தான். ஸோ கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைக்கு தான் படிப்பா. அப்போ என்ன வரும்? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைன்னு வரும்போது அது எதிர்காலம் இல்லையா? ஸோ இது தப்பு. மாடுகள் புல் மேய்கின்றன. ஸோ மேய்கின்றன அப்படின்றது இப்போ நிகழ்காலத்தில் தான் குறிக்குது. ரைட்டா? ஸோ நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்றுக்கு போயிட்டோம். அப்போ அது இறந்த காலம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் கீழே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து எதனால கொடுக்கல அப்படின்னா மேபி அது மென்ஷன் பண்ணாதனால கொடுக்கலையா இருக்கலாம். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன, மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். மாடுகள் புல் மேய்கின்றனன்னு கொடுத்தனாலையா இது தப்பாக இருக்கலாம். பட் ஆனால் மாடுகள் புல் மேய்கின்றன அப்படின்றது நிகழ்காலம் தான். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது கொடுத்து இதை கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா? மாடுகள் புல் மேய்கின்றன அப்படின்றது நிகழ்காலத்தில் தான் வரும். ஏன்னா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங்கில் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க சொல்லியிருக்காங்க. கீரி என்ன சொல்லுவோம்? கீரி பிள்ளை இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சாவி. சாவி என்ன சொல்லுவோம்? சாவி கொத்து. ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்ற சொல்லியிருக்காங்க. நாட்கள் அப்படின்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கா நம்ம மாற்றும் போது என்ன வரும்? ஆப்ஷன் சி நாள்கள். என்ன வரும்? நாள்கள்ல தான் எழுத்து வழக்கு கரெக்டான சென்டென்ஸ், கரெக்டான வேர்டு. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. காக்கான்னு நம்ம வந்து கூப்பிடுறோம். ஸோ எழுத்து வழக்கில் எழுதும்போது காக்கை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நிறுத்தற்குரிய அறிதல். எது சரியானது? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ எது கரெக்டானது? ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ இதுதான் கரெக்ட். நிறுத்தற்குரிய ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு புக் பேக் கொஸ்டின்ல. ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. நிறுத்தற்குரிய அறிதல் பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஸோ இதோட கரெக்டான சென்டென்ஸ் இது. ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னா பூக்கள் நிறைந்த இடம் மேபி இப்படி தான் வரும். ஓகேவா? சோலை ஆகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஸோ இதில் பூக்களுக்கு தனியாக கமா, நிறைந்த இடம் கமா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு தான். பட் ஆனால் வந்து நமக்கு அஃபிஷியலாக இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பட் நமக்கு பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஸோ இதோட கரெக்டான சென்டென்ஸ் இது. ஸோ இதுலையுமே நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஸோ இது இப்படி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஊர் பெயர்களினுடைய மருவு. சைதாப்பேட்டை சைதை. ஆப்ஷன் சி. மயிலாப்பூர் ஊர் பெயர்களினுடைய மருவு தான். மயிலாப்பூர் என்னது? மயிலை. ஆப்ஷன் பி.
இது ஊர் பெயர்களினுடைய மருவு தான். கோவன்புத்தூர். ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதில் வந்து எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு பேஸ் பண்ணி கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஊர் பெயர்களினுடைய மருவு கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை. ரைட்டா? கோவன்புத்தூர் அப்படின்றது கோயம்புத்தூர் தான் சொல்லுவாங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இமெயில். மின்னஞ்சல். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் அப்படின்றதுடைய தமிழ் வேர்டு என்னது? அறிவியல் அறிவு தேவை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, கடைக்கு போவியா அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் போக மாட்டேன்னு மறுத்து சொல்கிறது என்ன விடை? ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தாச்சு, மறை விடை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சுட்டு விடை அப்படின்னு என்ன சொன்னோம்? கடை எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே இருக்குன்னு சுட்டி காட்டி சொல்கிறது. நேர் விடை அப்படின்னா போவியா அப்படின்னா போவேன்னு உடன்பட்டு சொல்கிறது. ஏவல் விடை அப்படின்னா கடைக்கு போவியா நீயே போ அப்படின்னு சொல்லி நம்மளை ஏவி விடுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, விடை வகைகள். நீ விளையாடவில்லையான்ற கொஸ்டினுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்கிறது என்னது? உற்றது உரைத்தல் விடை. நடந்ததை சொல்கிறது. ஓகேவா? நீ விளையாடவில்லையா அப்படின்ற கொஸ்டின் கால் வலிக்கும், அதாவது இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது உருவது கூறல் விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஏவல் விடை. மதுரை எங்குள்ளதுன்ற கொஸ்டினுக்கு இங்கே இருக்குன்னு சுட்டி காட்டி சொல்கிறது என்ன சொன்னோம் நம்ம? சுட்டு விடை. அப்போ இது ஏவல் விடைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்தது, கடைக்கு போவாயான்ற கொஸ்டினுக்கு போவேன்னு உடன்பட்டு சொல்கிறது நேர் விடை. இது கரெக்ட் தான். ஓகேவா? இது செய்வாயான்ற கொஸ்டினுக்கு நீயே செய்ன்னு சொல்கிறது அது என்னது? ஏவல் விடை. நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லி ஏவி விடுறது ஏவல் விடை. அப்போ மறை விடை அப்படின்னா என்னது? செய்ய மாட்டேன். இது செய்வாயா? செய்ய மாட்டேன்னு மறுத்து சொல்கிறது. சுட்டு விடை. கடைக்கு போவாயா அப்படின்ற கொஸ்டினுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது என்னது? மறை விடை. சுட்டு விடை என்ன செய்யணும்? கடை எங்கே இருக்குன்னா இந்த இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டி சொல்கிறது. அப்போ இதில் கரெக்டாக பொருந்துறது என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கலைச்சொல். சுப்ரீம் கோர்ட்னா என்னது? சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அப்பீல்னா மேல்முறையீடு. ஆப்ஷன் பி. அப்பீல்னா மேல்முறையீடு. பில் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல். பில் டைம்னா கால வரையறை உண்டியல். அடுத்தது, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். ஸோ கடமை தவறுதல். ஆப்ஷன் சி. டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பசுமரத்தாணி போல. இதுவும் அதே தான். பசுமரத்தாணி போல. எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் சி. அடுத்தது, கிணற்று தவளை போல. கிணற்று தவளைனா ஒன்றுமே தெரியாமல் கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி. அறியாமை. ஆப்ஷன் டி. அவன் திருந்தினான். இது என்ன தொடர்? அவன் திருந்தினான். தன்வினை தொடர். ஓகேவா? எதனால வந்து தன்வினை தொடர்? இது எதனால வந்து பிறவினை தொடர் கிடையாது அப்படின்னா அவன் திருத்தினான். அவன் வந்து இன்னொன்று திருத்தினான், இன்னொரு பர்சனை திருத்தினான் அப்படின்னா வந்து என்ன வரும்? பிறவினை. அவன் திருந்தினான். அவன் செஞ்ச மாதிரி இருக்கனால அது தன்வினை. எவகை வாக்கியம்? தேர்வு எழுதி ஆயிற்று. இது என்ன வாக்கியம்? செயப்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ. இது ஆல்ரெடி நம்ம வந்து செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது இதெல்லாமே வந்து செயப்பாட்டு வினையில தான் வரும். ரைட்டா? ஆயிற்று செயப்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. பாடான் திணை என்றால் என்ன? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். ஸோ இதோட கொஸ்டின் என்ன கேட்கலாம்? இதுக்கு கரெக்டாக நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஆன்சர் என்ன? இயற்சொல் என்றால் என்ன? ஆப்ட் ஆகுமா? இயற்சொல் என்றால் என்ன? இயற்சொல்லினுடைய வகை வந்து சொல்லலை. எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன அப்படின்னு சொல்லலை.
சொல்னா என்ன, இதெல்லாம் கொடுக்கல. இயற்சொல் என்றால் என்ன? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்குது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ எப்படி கேட்கலாம்? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, இது கேட்கலாம். பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது கேட்க முடியாது. எதனால் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்க முடியாது. எங்கு நமக்கு யூஸ் ஆகுது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இது ஆன்சர் கிடையாது. ரைட்டா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு. உரினா என்ன, உரினா என்ன? உரி அப்படின்னா என்ன மீனிங் கொடுக்கலாம்? உரினா உரித்தல் மீனிங் கொடுக்கலாமா? இப்போ பழத்துலேருந்து தோல் உரிக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ரீ தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? அப்போ உரித்தல், கலற்றுதல், ஒரு இதுலேருந்து ஒரு இதை கலட்டுறது. ஸோ அப்போ இந்த லா தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? உரி அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா தூக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த ரெண்டில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அது என்னென்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போடுங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எக்ஸாம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பொருள் வேறுபாடு அறிக. அருந்து, இன்னொன்று அருந்து. அருந்துனா என்ன, அருந்துனா என்ன? அருந்துனா குடிக்கிறது, அருந்துதல் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா? ஸோ குடிக்கிறது மீனிங் பார்த்தோன்னா இதில் இருக்குது பருகு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு அருந்து அப்படின்னா என்னது? அருந்து போச்சு, அப்புறம் துண்டுப்பட்டு. ஸோ அப்போ எது கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் கரெக்டாக இருக்குது. ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன். தப்பு. கவிதை எடுத்தேன் ஏடு ஒன்று எழுத. தப்பு. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. ரைட்டா? கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஒன்று ஏடு எழுத கவிதை எடுத்தேன். ஸோ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான சென்டென்ஸு? வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு. தப்பு. சான்றோர் பண்பு வழியில் நடத்தல் எனப்படுவது. தப்பு. வழியில் நடத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர். தப்பு. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஸோ ஆப்ஷன் டி வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஸோ கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். இது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்ப்போம். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. தப்பு. வளைந்த வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் அமைந்த எழுத்து. ஸோ இதுவும் தப்பு. வட்டெழுத்து வளைந்த எனப்படும் அமைந்த தமிழ் எழுத்து கோடுகளால். ஸோ இதெல்லாமே தப்பு. ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஸோ இதான் கரெக்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா முதல்ல உயிரெழுத்துக்களில் தொடங்குதான்னு பார்க்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா உயிர்மை எழுத்தில் ஃபஸ்ட்டு க. ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்ப்போம். உயிரெழுத்துக்களில் என்ன செய்யுது? தொடங்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் வராது, இது தப்பு. ஸோ மூணுலேயுமே ஆசிரியர். அடுத்தது வருவோம். அடுத்தது பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள்லே ஓ இருக்குது. அப்போ இங்கே க இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் வராது. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஸோ அடுத்தது பார்ப்போம். இது வா வரிசை, இது க வரிசை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து க தான் வரும், அதுக்கப்புறம் தான் வா வரும் இல்லையா? அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதில் என்ன வரும்? இப்போ இதில் 4மே அங்காடி தான், ஆளை தான் தொடங்குது. ஸோ அடுத்தது போயிடுவோம். தா மா கா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது க வரிசை தான் வரும். அப்போ இது ரெண்டும் தப்பு. அடுத்தது பார்ப்போம். ரெண்டுலேயுமே மதில். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். தென்றல் தே. ரெண்டுலேயுமே தே தான். அப்போ அதுக்கு அடுத்ததை பார்க்கணும். இன்னு இது யா. யா வரிசை தான் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் நா. ரைட்டா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய பெயர்ச்சொல். வேர்ச்சொல்லுடைய பெயர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கல் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பெயர்ச்சொல் என்ன? கற்ற. ஆ சவுண்டு வரணும். கற்ற. கற்ற மாணவன். ஆங்கிற சவுண்டு வரணும் லாஸ்டில். ப்ளஸ் ஒரு பெயர்ச்சொல் வச்சு முடிகிற மாதிரி இருக்கணும். கற்ற. ஆ சவுண்ட் வந்திருக்கு, ஒரு பெயர்ச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. கற்ற பையன், கற்ற மாணவன், கற்ற மாணவி. ஓகேவா? ஸோ கற்றான்றது வினைமுற்று. கற்று அப்படின்னா வினையச்சம். ஓகேவா? இது கல்வின்றது நார்மல் பெயர்ச்சொல்.
ஓகேவா? அடுத்தது நார்மல் ஒரு பொருட்பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சாரி, கல்விங்கிறதுல தான் இதில் வந்து கரெக்ட் ஆன்சராக வரும். ஏன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். பெயரச்ச சொல், சாரி கரெக்டு தான். கற்ற அப்படின்றது தான் பெயரச்ச சொல் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதே பெயர் சொல்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு கல்வி கரெக்டு. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நம்ம வந்து ரீட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நான் என்ன யோசிச்சுட்டேன்னா பெயர் சொல் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? பட் ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பெயரச்ச சொல், அதாவது பெயரச்சம் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது பெயரச்சம், இது வினையச்சம். நமக்கு இது வினையச்சம், இது வினைமுற்று, இது பெயர் சொல். ஓகேவா? ஸோ வேர்ச்சொல்லினுடைய பெயர் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா கல்வி தான். பெயரச்ச சொல், அதாவது பெயரச்சம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அது கற்ற. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உரை என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர். தொழில் பெயர் எது? ஆப்ஷன் ஏ உரையாமை. இதான் இதனுடைய எதிர்மறை தொழில் பெயர். ஓகேவா? ஸோ தொழில் பெயர் கரெக்டு தான். இது எதிர்மறை தொழில் பெயர். உரைத்தவர், உரைத்தவன், உரைத்தோர் இதெல்லாம் வினையாளனையும் பெயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தொழில் பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இதில் அமைந்த தொழில் பெயர் எது? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இதனுடைய தொழில் பெயர் எது? ஆப்ஷன் டி கேடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக. கிளர்ந்த அதனுடைய வேர்ச்சொல் என்னது? கிளர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கிளர்ச்சி, கிளர்ந்து இதெல்லாம் வந்து வினையச்ச சொற்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உரைத்த அப்படின்ற வேர்ச்சொல், உரைத்த அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன? உரை. ஆப்ஷன் சி, உரை தான் இதனுடைய வேர்ச்சொல். அடுத்தது பின்வரும் தொடரில் வினை சொல்ல கண்டுபிடிச்சு அதனுடைய வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணுமா? வினைச்சொல் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதனுடைய வேர்ச்சொல்ல கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. ஸோ இதனுடைய வினைச்சொல் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய வினைச்சொல் என்னது? பொறித்த. இதான் வந்து வினைச்சொல். ரைட்டா? பொறித்தங்கிறதா வினைச்சொல். இதனுடைய வேர்ச்சொல் அப்போ என்னவா இருக்கும்? பொறி. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. மொழின்னா என்னது? மொழி. பதம், கிளவி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல். இந்த மாதிரி சொற்கள் வந்து எதை குறிக்கும்? வடு, மூசு, கவ்வை, கச்சல். ஸோ இதெல்லாமே எதை குறிக்கும்? பிஞ்சு வகைகளை குறிக்கும். ஓகேவா? இதெல்லாமே எதை குறிக்கும்? பிஞ்சு வகைகளை குறிக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் வடு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? மாவடு அப்படின்னு சொல்லுவோமா? மாம் பிஞ்சை தான் வடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? பலா பிஞ்சை தான் மூசுன்னு சொல்லுவோம். பலா பிஞ்சை நம்ம என்ன சொல்லுவோம்? மூசு அப்படின்னு. கவ்வை அப்படின்னா எள்ளு. எள் பிஞ்சு அதை தான் வந்து நம்ம கவ்வைன்னு சொல்லுவோம். கச்சல் அப்படின்றது வாழை பிஞ்சு, வாழைக்காவுடைய பிஞ்சு வகையை தான் நம்ம கச்சல்னு சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் இதெல்லாம் எது வந்து குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. அதைத்தான் நம்ம வந்து சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். ஸோ இந்த மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே இது வந்து இந்த சூம்பல் அப்படின்றது எதுக்கு சொல்லுவோம்? நுனியில சுருங்கின காயை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சூம்பல்னு சொல்லுவோம்.
சுருங்கி போன அந்த பழம் தான் என்ன சொல்லுவோம்னா சிவியல்னு சொல்லுவோம். ஓகேவா? அழியல்னா அழியல் அப்படின்றது குழுகுழுத்த பழம், அதை தான் அழியல்னு நம்ம சொல்லுவோம். சொண்டு அப்படின்னா அது என்னன்னா பதரா, அதாவது மிளகா வந்து பதறாயிருச்சு காஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்பப்போ கேட்குறாங்க, அதையும் லைட்டாக படிச்சுக்கோங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஷ் தீர்வாகாது. மன டேஷ் தீர்வாகாது. மன உளைச்சல் தீர்வாகாது. எந்த லை வரும்? இந்த லை. மன உளைச்சல் தீர்வாகாது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின், களி களி களி. ஸோ இதனுடைய பொருள் வேறுபாடு என்ன? களி அப்படின்னா என்ன? களினா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த களினா என்ன? மகிழ்ச்சி. ஸோ இது ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு. ரைட்டா? இந்த களினா மகிழ்ச்சி, அது தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் களி அப்படின்னா என்னதுன்னா ஒலின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ களி அப்படின்னா கோல். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செக், அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? செக்குனா என்னது? காசோலை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 51th கொஸ்டின் பார்க்கலாமா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப்னா என்னது? பதிலாக. ஆப்ஷன் பி. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். சரியான இணையை தேர்க. இதுல எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். இதுல எது கரெக்ட்? கரன்சி நோட், பணத்தாள். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட். பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை. ரைட்டா? அடுத்த கொஸ்டின், சரியான மரபு சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சேவல். சேவல் என்ன செய்யும்? சேவல் கூவும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மரபு பிழை உள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா? மரபு பிழை உள்ள தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல எது மரபு பிழை உள்ள தொடர்? ஆப்ஷன் சி, கூகை அலறியது அப்படின்னு போட்டிருக்காங்க. கூகை குளரும் இல்லையா? ஸோ கூகை அலறியதுன்னு கொடுத்துருக்காங்க, அதான் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டா. ஆணிரை கவர்ந்தனர், புறா குணுகியது, சேவல்கள் கூவின. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், யானை ஒளி மரபினை சுட்டுக. யானை, யானை என்ன செய்யும்? பிளிரும். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோழர்களால் கட்டப்படாதது. இந்த கொடுத்துருக்கிறதுல சோழர்களால் கட்டப்படாதது எது? இதுதான் நம்மகிட்ட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா சோழர்களால் கட்டப்படாதது. ஸோ மற்ற எல்லாமே சோழர்கள் கட்டினதுதான். கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரர் கோவில், திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோழர்கள் கட்டினது தான். கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், ஸோ இது யாரு கெட்டுனா? நம்ம மதுரையில நாயக்கர் வம்சம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை நிறுவன விஸ்வநாத நாயக்கர். ஸோ அவருடைய பையன் கிருஷ்ணப்பன் நாயக்கர். ஸோ அவர் கட்டினதான் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஓகேவா? மதுரை நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த அதை உருவாக்குன விஸ்வநாத நாயக்கருடைய மகன் கிருஷ்ணப்ப நாயக்கர், அவர் கட்டினதான் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பொருந்தாத இணைய கண்டறிக. ஸோ இதுல எது தப்பு? ஆப்ஷன் பி, ஊழ் யுகம் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா தப்பு. ஓகேவா? மற்ற எல்லாமே கரெக்ட். பீடு அப்படின்னா என்னது? சிறப்பு. பீடுனா என்னது? சிறப்பு. விசும்புனா வானம்னு அர்த்தம். தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. ஸோ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு கேட்கலாம், படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஊழ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலை விதி இல்லை விதி, அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? தலை விதி, விதி, அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஊழி அப்படின்னா யுகம்னு அர்த்தம். நீண்டதொரு காலப்பகுதி.
இதே இடத்துல ஊழின்னு கொடுத்துருந்தா யுகம் வந்து கரெக்டு தான். ஊழ்னு கொடுத்துருக்கனால தப்பு. ஊழ் அப்படின்னா என்னது? தலை, விதி, விதி அந்த மாதிரி என்ன செய்யும்? மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தாழ்வு என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன? தாழ்வு, அதோட ஆப்போசிட் வேர்ட் உயர்வு, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் எழுதுக. இசை, இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? இசைனா ஆப்போசிட் வேர்ட் வசை. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் நீக்குதல், அந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல், போக்குதல், அதனுடைய ஆப்போசிட் வேர்ட் சேர்த்தல், ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்தெழுதுதல், கட்டி பிளஸ் அடித்தல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கட்டி பிளஸ் அடித்தல், சேர்த்தெழுதும் போது என்ன கிடைக்கும்? கட்டி அடித்தல், ஆப்ஷன் பி. கட்டி அடித்தல். ஓகேவா? தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து அப்படின்ற சொல்ல நீ பிரிச்செழுதல்னா என்ன கிடைக்கும்? தேர்ந்து பிளஸ் எடுத்து, ஆப்ஷன் டி. தேர்ந்து பிளஸ் எடுத்து. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையே தேர்க. கண் பிளஸ் உண்டு, கண் உண்டு. ஸோ இதுல எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, கண் பிளஸ் உண்டு, கண் உண்டு. ஸோ இதுதான் கரெக்ட். மற்ற எல்லாத்துலேயும் கண் நூண்டு, கல்லுண்டு, காணூண்டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண் உண்டு தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது சரியான வினாச்சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். ஸோ இதுக்கு என்ன வினாச்சொல் வரும்? எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர், ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பத்தியை படித்து விடை எழுதுக. ஸோ இந்த பத்தி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதை ரீட் பண்ணி இதுல இருந்து ஆப்டிடியூட் உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்து படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகள் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். பட் என்ன இதுல இருந்து எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி வேணும்? சிற்றுண்டி எவ்வளோ சொன்னோம்? 2. ரைட்டா? காலையில், நைட்டு. ஒரு தடவை நிறைவான உணவு, அது மதியம். ரைட்டா? அடுத்த இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு எந்த உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது, உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை என்னென்ன சேர்க்கணுமா? என்ன கொடுத்துருந்தாங்க? காய்கறி என்ன செய்யணும்? அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், தவிர்க்க வேண்டிய உணவு எது? நல்ல காரமான உணவை தவிர்க்கணும். ஓகேவா? அதெல்லாம் அப்படியே படிச்சீங்கன்னா ரீட் பண்ணாலே ஈஸியாக எழுதிடலாம். உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று. உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று என்னது? சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது, ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போற்றினான், ஒரு ஆண் பால், அது குறிக்கல. போற்றினார், ஸோ ஒரு சிங்கிள் பர்சனை குறிக்கல. போற்றியது அக்ரிணையே சொல்லலை. ஸோ அப்போ சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். ஸோ அது பன்மையில சொல்லியிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எது? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்றது கொஸ்டின். ஸோ ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எது? ஸோ அப்போ பிழை உள்ள தொடர் எது அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். அடுத்தது, காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகின்றது.
இங்கே கமா வராது. நெக்ஸ்ட், காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கப்படுகின்றது. சொன்ன மாதிரி மீனிங்ல வரும். அழைக்கின்றது இந்த இடத்துல என்ன இருக்கு? தப்பு இருக்கு. அடுத்தது, பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அப்போ தப்பா இருக்கிறது பி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சொல் பொருள் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீவன், சீவன்னா என்னது? உயிர். வையம் அப்படின்னா உலகம். சபதம்னா என்னது? சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொருத்துக. குழி, குழினா என்னது? அதை நில அளவை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மணின்றது முற்றிய நெல்லை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மணின்னு சொல்லுவாங்க. சீலை அப்படின்னா புடவைன்னு அர்த்தம். சீலைனா புடவை. சான்னா நீட்டல் அளவை பெயர். ஓகேவா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு. ஆப்ஷன் டி தான் இப்போ ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருளை அறிக. அலர்னா என்னது? அலர், மலர்தல். ஆப்ஷன் ஏ. அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவன் கவிஞன் அன்று. ஸோ என்ன ஆன்சர் வரும் இதில்? அவன் கவிஞன் அல்லன். ஓகேவா? கவிஞன் அல்லன். ஸோ இந்த அன்று, அல்லன், அல்லல் இதெல்லாம் எதுக்கு போடணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்ம வந்து போட்டிருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ஸில் அது இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் புக் பேக் கொஸ்டினில் இது இருக்குது. நீங்கள் அதில் போய் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, பிழை திருத்தம் ஒரு ஓர் பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எது வரும் கரெக்டாக? அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல எப்படி போடணும்? இதில் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்கோம்? உயிரெழுத்தில் தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். அதே மாதிரி அஃது வரணும். ஓகேவா? வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு வரணும், அதுன்னு வரணும். ஓகேவா? ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துருவோமா? அது இல்லாத, அப்போ இங்கே உயிரெழுத்து, அப்போ அஃதுன்னு வரணும். அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு. அஃது இல்லாத இடத்தில் ஒரு அசையும், இங்கே உயிரெழுத்து, அப்போ ஓர் வரணும். அப்போ இது தப்பு. அது இல்லாத, அப்போ இது தப்பு. அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது? நான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். இது என்ன தொடர்? செய்தி தொடர். ஆப்ஷன் ஏ. அது என்ன தொடர்? செய்தி தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கோவலன் சிலம்பு விற்க போனாள். போனாளா வரும்? அவன் ஒரு ஆண் பால், இது பெண் பாலில் கொடுத்துருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. கோவலன் சிலம்பு விற்க போனான், இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். சிலம்பு விற்க சென்றது அப்படின்றது அக்ரி நிலை இருக்கு. சென்றார் அப்படின்றதும் வராது. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக எது இருக்கா? காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தொடர்? ஆப்ஷன் சி, செய்தி தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களினுடைய கூட்டு பெயர்களை கேட்டிருக்காங்க. சொற்களினுடைய கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ மூங்கில் அப்படின்னா இலை, முளை, முளை, முளைக்கீரை, முளைக்கீரை சொல்லுவோம் இல்லையா? வேப்பம், வேப்பம் என்ன வரும்? வேப்பந்தழை, வரகு கதிர். ஓகேவா? மூங்கில், இலை, முளை, கீரை, வேப்பம், தழை, வரகு கதிர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த்து, ரெண்டு இதில் இருக்கு. செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கல், இதனுடைய கூட்டு பெயர் என்ன? கற்கள். ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் என்ன? ஸோ இதில் தமிழ் எண் வந்து பேஸ் பண்ணி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அந்த தமிழ் எண்கள்
ஸோ 81. ஸோ 8க்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து க அப்படிதானா? ஸோ அப்போ இது வராது, இது வராது, இது வராது. அப்போ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்து ட்ரிக் வச்சு படிச்சுக்கோங்க. நம்ம வந்து 81 8 வரை க ஊங்க அப்படின்னு நம்ம கூட்டுறதை விட ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பருக்கு என்ன வரும்? க வரும். அப்போ இந்த இருக்கு, அது அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது தீவகத்தினுடைய மற்றொரு பெயர் என்ன? தீவகத்தினுடைய இன்னொரு பெயர் என்னது? விளக்கு. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ திணை ஓலை மான்குட்டி. ஸோ இதுதான் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா தென்னை ஓலை, வாழை இலை, ஸோ இதெல்லாமே தென்னை வாழை மரம் பேஸ் பண்ணி வருது. ரைட்டா? எருமை கன்று, பசுங்கன்று, நாய்க்குட்டி, புலிக்குட்டி, ஸோ விலங்குகள் பேஸ் பண்ணி வருது. திணை ஓலை மான்குட்டி தான் வந்து தப்பாக மேட்ச் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்தது கலைச்சொற்கள் அறிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ். கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா என்னது? பண்பாட்டு எல்லை. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுக்க. சிம்போலிசம். சிம்போலிசம்னா சிம்போலிசம் அப்படின்னா என்னது? குறியீட்டியல். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் அறிவோம், சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. சுகர் கேன் ஜூஸ்னா ஈஸியாக நமக்கு தெரியும், கரும்பு சாறுன்னு. ரைட்டா? ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஹோமோகிராஃப் அப்படின்னா என்னது? ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஆப்ஷன் டி. உயிரெழுத்துனா வவ்வல், மெய்யெழுத்துனா கன்சோனன்ட். ரைட்டா? அடுத்தது கூற்று காரணம். சரியா தவறா? கூற்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். காரணம் தே பிளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஸோ இது கரெக்டாக தப்பான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் தேவாரம். இதை வந்து ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேவா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். தே பிளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டாக தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கண், கான். கண்ணுனா என்ன? கான்னா என்ன? கண் அப்படின்னா நம்மளுடைய விழி. ரைட்டா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழி தான் வரும். இது கிடையாது, செவி கிடையாது, விழி கிடையாது. ஸோ அப்போ இந்த மூணுமே தப்பு. அப்பமே ஆன்சர் தெரிஞ்சிடும். கான் அப்படின்னா பார் நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஊழ் ஊழ் அப்படின்னு சொல்லி இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க. ஊழ் ஊழ் இரட்டை கிளவியா? அது வந்து என்னது? அடுக்கு தொடர் இல்லையா? ஸோ நம்ம இரட்டை கிளவினா என்னது? நம்ம வந்து இதை பிரிச்சோம்னா மீனிங் கொடுக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ ஊழ் அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா விதி, தலை விதி. ஸோ அதனோட மீனிங் இருக்கு. அப்போ இது வந்து என்னது அப்படின்னா இரட்டை கிளவி கிடையாது. ஓகேவா? வளர்வானம். வளர்வானம் வினையாளனையும் பெயர்னு கொடுத்துருக்காங்க. வளர்வானம்னா என்னது? அது வினை தொகை. ஓகேவா? ஏன்னா வந்து 3 காலத்தையும் காட்டுறது என்னது அப்படின்னா வினை தொகை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 3 காலத்தையுமே அது காட்டும். வளர்ந்த வானம் அப்ப இறந்த காலம், வளர்கின்ற வானம் நிகழ்காலம், வளரும் வானம் ஸோ எதிர்காலம். ஸோ என்ன செய்தது? வினை தொகையில வருது. அப்ப வினையாளனையும் பேர் கிடையாது. அடுத்தது செந்தீ, செம்மை தீ, செம்மையான தீ. ஸோ இது வந்து என்பது பண்பு தொகைன்றது கரெக்ட் தான். ஓகேவா? பீடுனா சிறப்புன்னு படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது தப்பு. ஆப்ஷன் அப்போ என்னது? சி தான் ஆன்சர். ஓகேவா? பீடுனா சிறப்புன்னு அர்த்தம். அடுத்தது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கிரினா என்ன? கீரினா என்ன? கிரி அப்படின்னா என்னது? கிரி அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கீரினா நமக்கு என்ன தெரியும்? விலங்குன்னு தெரியும். ஸோ இது அப்போ தப்பா இருக்கும், இது தப்பா இருக்கும். இந்த 2 இடத்துல தான் வருது. ரெண்டும் மேட்ச் ஆகுறது எது? இதுதான். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ் பி. கிரினா மலைன்னு அர்த்தம், கீரினா விலங்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னா என்னது? சந்திரன், மாதம். ஆப்ஷன் ஏ. திங்கள்னா சந்திரன், மாதம். அடுத்தது இருபொருள் தருக. ஆறு. இருபொருள் தருக. ஆறுனா என்னது? ஒன்று நதின்னு சொல்லலாம், இன்னொன்று என்னன்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது
சொல்ல தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம் இதை வந்து எதில் நம்ம சேர்த்தா கரெக்டாக சென்டென்ஸ் வரும்? இயற்கையை போற்றுதல் இன்பம் மரபா? தப்பு. பட்டு போன மரத்தை காண இன்பம் தருமா நமக்கு? அதுனா துன்பம் இல்லையா? ஸோ இது தப்பு. கதிர் முற்றியதும் இன்பம் தருமா? தப்பு. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ஸோ இது கரெக்ட் தான், ஆப்ஷன் டி. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ரைட்டா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. ஸோ இது வந்து 3 கொஸ்டின் பேப்பர். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா 3 கொஸ்டின் பேப்பரில் சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்குற அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்த 3 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டட் கொஸ்டினும் தெரியும். ஓகேவா? ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த 3 தடவை இந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. ஸோ வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. காட்சி இழக்கிறதுன்னு வராது. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழுக்காக. தப்பு. அழுக்காக. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. ஸோ நல்லா ரீட் பண்ணி எழுதுங்க. இதில் அழகாக, இங்கே அழுக்காகன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியும், பட் ஆனால் பதட்டத்தில் நம்ம பார்த்து மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா? பார்த்து எழுதுங்க. இதே அழுக்காகன்றதை மேலே கொடுத்துருந்துருக்கலாம், இந்த அழகாகன்றதை கீழே கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்குது, அப்போ தான் கரெக்டாக நம்ம போட்டுருவோம். அதுக்கடுத்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இந்த அழகாகன்னு இருக்காது, அழுக்காகன்னு இருக்கும். அதனால ரீட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ரைட்டா? சரியான இணைப்பு சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஸோ இதில் நம்ம எதை வச்சு ஃபில் பண்ணலாம்? பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தான் இதுவும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்லனாலும் கேட்டிருப்பாங்க. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது, நல்லா படிங்க. சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடுக்க. அவர் நல்லவர் டேஷ் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் 6th-12th வரைக்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். இலக்கணத்தில் வந்து ஃபுல்லாக அதுனா என்னன்ற டெஃபினிஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றும் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? இதுவே நம்ம தமிழில் வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 28th கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. தென் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ தான்ப்பா. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் கொடுத்து நம்ம ஆன்சர் செக் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண அஃபிஷியல் ஆன்சர் கீயோடைய ஆன்சர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.